சத்தியமா பேசுகிற தாய்ந்தியா நாடு. தாய் மண்ணில் ஈஸ்வரன் பிறந்த இடத்துல கைலாசத்தில் 7 செம்மத்துக்கு அப்புறம் அமர்ந்து கணக்கு எடுக்கார். அமர்ந்த கணக்கு எடுக்கார். கடவுளுங்கிறது கணக்கில் சத்தியவாக்கு வாங்கினான். இதெல்லாம் ஆள முடியுமா? சத்தியவாக்கு எல்லாம் வாங்கி நாசம் பண்ணிட்டான். 7 செம்மம், ஒரு செமத்துக்கு 700 வருஷம். 7 செம்மத்துக்கு எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கோ உலகமே. அதான் கணக்கு முடிச்சு பூமியில் மீசையை திருக்கி ஐயா வந்துட்டார். பார், மீசையை திருக்கி ஆதியில் அவர் மீசையை திருக்கி தான் போவார். மன்னர் ஆட்சியில் இதை பார்த்துத்தான் அவர் அரசாட்சியாக நடத்தினார். அரசாட்சியை பார்த்துத்தான் மன்னர் ஆட்சியில் நடத்தினான். அந்த தார்பாச்சி, வாள் சண்டை, வாள் கத்தி, வாள் எல்லாம் ஐயா வச்சுருப்பார். இடுப்பில் வச்சுருப்பார். என்னென்ன வைக்கணுமோ அப்படி ஜம்முன்னு பறக்கும் தட்டில் ஐயா போவார் வருவார். அதெல்லாம் பிடுங்கி நாசம் பண்ணிட்டான். அதில் ஐயா நீதி அரசர் இடத்துல சத்தியவாக்கு வாங்கிட்டான். அதனால் அவர் நீதிமான்ல, அதுதான் நீதிமான், அதான் நீதித்துறை, நீதி அரசர், நீதிபதி, ஜட்ஜா இப்போ உட்காந்துருக்கார். 4வது கட்டம் ஜட்ஜா உட்காந்து கணக்கு எடுக்கார் ஐயா. இதெல்லாம் தெரியாத அளவுக்கு உட்காந்து எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான் அரசியல்வாதி. எல்லாம் செம்ம சேட்டை பண்ணவன். இந்த செம்மத்தில் எப்படி ஏற்றணும்னே ஏற்றிடுவார், கிழிச்சு எரிஞ்சிடுவார். முக்கால் சத்தியம். அதனால தான் கடவுளை பற்றி பேச மாட்டான் அரசியல்வாதி. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கடவுளை பற்றி பேச மாட்டான். தப்பு செஞ்சு வச்சுருக்கோம் 7 செம்மமா. அதனால் அவர் சொல்லுறதுக்கு நம்ம நாக்கில் அருகதை கிடையாதுன்னு பேச மாட்டான் அவன் குடும்பமே. கண்ணால் பார்க்குற அளவுக்கு உட்காந்து கணக்கு போடுறாருன்னா மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும். கேட்க மாட்டான். அது முடிஞ்சு போச்சு. கைலாசத்தில் சிசிடி கேமரா, சேசிபி வண்டி இடித்தான், சிலைகள் இடித்தான், வண்டி புது வண்டி 2 வீலர் வண்டியை புது வண்டியை உடைச்சான். எல்லாம் பக்குவம் பண்ணி நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்றுவார். ஐயா ஏற்றுவார். ஐயா ஏற்றி வண்டி உடைச்சா என்ன காரணம்? அப்போ உலகத்து வண்டியே உடைப்பார். சிசிடி கேமரா 10 பேர் ஆணி வேற உடைச்சு போட்டு போயிட்டான். அப்போ உலகமே சிசிடி கேமரா வச்சு கணக்கை பிடிப்பார். புரியுதா? சேசிபி வண்டியை வச்சு இடித்தான். அப்போ சேசிபி வண்டி வச்சு உலகமே பில்டோசர் வச்சு கட்டுவார். கடவுள்கிட்ட தப்பு செஞ்சா அதுதான் தண்டனை உனக்கு. நீயே தலையில் மண்ணள்ளி போடணும்னு அவர் நினைப்பார். நீ தலையில் மண்ணள்ளி போட்ட அந்த மண் உன் தலையில் உனக்குத்தான். தமிழ்நாட்டில் சொல்லுவான், தமிழ்நாட்டுக்கார பேர் புரியா, பழமொழி இன்னொன்று சொல்லுவான், நீதி நியாயம் அப்படிங்கிற கணக்கு. நீதி அரசர், அரசர் தான் அப்படிங்கிற கணக்கு பழமொழி வச்சிருப்பான். அந்த பழமொழி அவனே பேசுவான். அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும். அதாண்டா தெய்வம் நின்று கொண்டு கணக்கு போட அரசன் தண்டனை எடுக்கார். செஞ்ச சேட்டைய கணக்கு எடுக்கார், தண்டனை. அதான் அரசன், அதாண்டா அரசன். பார்த்துக்கூடா நீதி அரசர். உன்னுடைய பழமொழி தமிழ்நாட்டில் சொல்லுவான், தமிழ்நாட்டுக்காரப்பே புரிஞ்சு நட. சிசிடி கேமரா இப்போ உலகமே மாட்டும், இந்தியா நாடு முழுவதும் மாட்டும். தமிழ்நாட்டில் ஓட்டு பெட்டி இயந்திரமும் மாட்டும். இப்ப பார், 8 நாட்டு சனி உட்கார வைக்கார் ஐயா. முக்கால் சத்தியம்.